நிதிஷ்குமார் பேர் அடிபடுது. நிதிஷ்குமார் பீகார் முதல்வருடைய பேரு பரிந்துரைக்கப்பட்டதாக நாங்கள்லாம் செய்தியெல்லாம் போட்டிருக்கோம். அதனுடைய சூழல் சொல்லுங்க. பகிரங்கமாக அறிக்கை எடப்பாடி ஐயா விட்டுருக்காரு. இந்த மாதிரி சீமான் வரணும், விஜய் கூட்டணிக்கு வரணும். அண்ணா அது என்டிஏனுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவங்க. நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்விக்கான பதில் அவங்க தான் சொல்லணுங்கண்ணா. நான் சொன்னது சரியா வராதுங்கண்ணா. முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்கண்ணா. இன்னைக்கு துணை ஜனாதிபதி இன்னைக்கு ஜெய்தீப் தன்கர் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. 2027 வரைக்கும் டேர்ம் இருந்துச்சு. புதிதாக வரக்கூடிய துணை ஜனாதிபதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த 5 ஆண்டுகள் இருக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர்கள் போதுங்கன்னா அது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். நம்மை பொறுத்தவரை நம்முடைய கட்சியிலிருந்து தீர்மானம் செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இரவு யூகே போறாங்க. நேரடியா மால்டீவ்ஸ் போறாங்க. யூகேல இருந்து அங்கிருந்து தூத்துக்குடி வர்றாங்க. அதனால் பிரதமர் அவர்கள் இன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெளியிருக்கிறாங்க. சனி ஞாயிறு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க.